சிங்கப்பெண் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் தம் பிரியாணி. ஸோ கல்யாண வீடுங்களில், விசேஷ வீடுங்களில், அடுத்தது சென்னையில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் இதில் எல்லாம் செய்கிற மாதிரி டேஸ்டியான வெஜிடபிள் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ். இது நல்ல ரைஸாக பார்த்து எடுத்துக்கணும். இது 400 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2 டம்ளரில் 200 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகா 3, புதினா ஒரு கொஞ்சமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன விரல் அங்குள்ள துண்டு. அடுத்தது பூண்டு, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது மிக்சட் வெஜிடபிள்ஸ் என்னோட சாய்ஸ் பிரகாரம் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அடுத்து உப்பு தேவையான அளவு. அடுத்து மசாலா, இதுதான் ரொம்ப முக்கியம், கல்பாசி. அடுத்தது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, பிரியாணி இலை. அடுத்து பெரிய ஏலக்காய். அடுத்தது 2 கிராம்பு. அடுத்து 2 மராட்டி மொக்கு, ஒரு பட்டை, ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் 100 மில்லிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது எண்ணெய் நல்லா இருந்தால் தான் இந்த தம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஹோட்டல்லையும் கல்யாண வீடுங்கள்லையும் இதுதான், அந்த எண்ணெய் தான் ஸ்பெஷலு. ஸோ பொதுவாக நெய்யோ பட்டரோ போட மாட்டாங்க, எண்ணெய் தான் போடுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு வறுத்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அடுத்து கூடவே பச்சை மிளகா போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியே போட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுது நான் காமிச்ச அளவு கரெக்டான இஞ்சி பூண்டு 2 சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் இன்னொரு டேஸ்ட்டு. இந்த ட்ரை மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் டேஸ்ட்டு. ஸோ இதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ தக்காளி வதங்கிட்ட பிறகு தான் இந்த இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விடுங்க. ஸோ ரொம்ப விட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ புதினா ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். புதினாவும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்மெல்லு தீயாமல் பார்த்துக்கணும் நம்ம. அடுத்தது இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கூடயே நான் பச்சை பட்டாணியும் சேர்த்திட்டேன். ஸோ எல்லாமே சேர்த்தி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடரு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த உப்பு காரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நான் போட்டுட்டு நல்லா பெரட்டிக்கிட்டு அடுத்தது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே 4 டம்ளர் தண்ணி போட்டுட்டு கிளறிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி வாசனைக்கே என்னோடய பசங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டாங்க பக்கத்தில். ஸோ 4 டம்ளர் கிட்டத்தட்ட 400 மில்லிக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த தண்ணியை இப்போ நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்து வந்துட்ட பிறகு தான் நம்ம அரிசி போட போகிறோம். ஸோ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்குறோம்ல பாஸ்மதி ரைஸு, அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், இது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு, நல்ல பிராண்டாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போட்டு ஒரு கிளறிக்கோங்க. அடுத்தது இது கொதி வந்துடுச்சு இல்லை, இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கணும். தம் பிரியாணிக்கு தம் கட்டுறதுக்கு, ஸ்டவ்வில் தம் கட்டுறதுக்கு இதுதான். இது சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கோல்டு வாட்டர் தான் வைக்கிறேன் நான். பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டப்பை ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் விடணும். நடுவில் 5 மினிட்ஸில் திறந்து எடுத்து கிளறணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி எடுத்து கிளறி காமிக்கிறேன். ஸோ இதில் பாதி வெந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ரைஸில். ஸோ அகைன் திருப்பியும் இது தம் கட்டி மூடி வச்சிடுறேன். ஸோ அகைன் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு.
வாசனையே நல்லா வருது. ஸோ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. அந்த வெஜிடபிள்ஸு எல்லாம் சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியோட பின்பக்கம் லெமன் 2 கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க. ஒரு லெமன் போல் புளிஞ்சிருக்கேன். 2 ஆஃப் லெமன் 2 எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட. ஸோ லெமன் நல்லா புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு முழு லெமன் புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ கரண்டியோட பேக் சைடு எடுத்து லெமனோட கிளறிக்கோங்க. லெமனோட கிளறிக்கணும். பார்த்தாலே தெரியுது உதிரியாக அழகாக வந்திருக்கு ரைஸு. கொஞ்சம் கூட குழையாமல், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு ரைஸு. ஸோ இது நல்லா கிளறிக்கோங்க. அடி பக்கத்துலேருந்து மேல் பக்கம் வரைக்கும். எப்போவுமே இந்த பிரியாணிக்கெல்லாம் கரண்டியோட பேக் சைடில் தான் கிளறணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் கிளறினா குழஞ்சி போயிடும். அதே மாதிரி தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதை வந்து அகைன் தம் ஆஃப் பண்ணதுலேயே தம் கட்டி வச்சுருக்கேன். அந்த கல் சூட்டுக்கே கொஞ்சம் இதாகட்டும்ன்ட்டு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது. இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென்.